Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்போர் பாஜகவினுடைய திருமிகு விஜயதரணி. வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. சந்தோஷம், எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி இந்த உறுதியா இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு சந்தோஷமான விஷயம், அதனால கூட சந்தோஷமா இருக்கலாம். நல்ல ஒரு முடிவு. திரு அமித்ஷா அவர்களுடைய வருகை பலனடிச்சிருக்கு. அண்ணன் எடப்பாடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் இணைந்து நேற்றைய தினம் இந்த கூட்டணியை அறிவிச்சிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய, தமிழக மக்களுக்கு குறிப்பாக ஒரு பெரிய விடுதலையை வாங்கி தருவதற்கான ஒரு முயற்சின்னு நான் பார்க்குறேன். ஒரு ஊழலற்ற ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான முகாந்திரமாக பார்க்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு அதிமுக சந்தோஷமா இல்லை போலே. அந்த கூட்டணி அறிவிப்பு வெளியிடப்பட்ட அந்த மேடையிலே எடப்பாடி பழனிசாமியினுடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவருடைய முக பாவனையா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ வேண்டா வெறுப்பா அவர் விரும்பாத கல்யாணத்துல போய் உட்கார்ந்த மாதிரியே தானே உட்கார்ந்துருந்தாரு. இல்ல, அப்படி இல்லையே. நல்ல மகிழ்ச்சியா அவர் கையெல்லாம் தூக்கி ஒரு 2 போட்டோ நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறேன். ஒன்று 2017 ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அணிகள் இணைப்பு நடந்தப்போ ஆளுநர் வித்யாசாகர் ராவ் எடப்பாடி பழனிசாமியுடைய கையையும் ஓ பன்னீர்செல்வத்துடைய கையையும் சேர்த்து பிடிச்சி வைப்பார். அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்தையும் பாருங்க, நேற்று இருந்த முகத்தையும் பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய முகம் தமிழர்களுக்கு பதிஞ்சது ஒரு சிரிச்ச முகமா எப்பவும் இருக்கிறவர். நேற்று அவர் நாங்க சிரிச்சு பார்க்கவே இல்லை. அந்த 1/2 மணி நேரம் பிரஸ் மீட்ல உருனே உட்கார்ந்து இருந்தார். அவர் சிரிச்சுட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அது எப்படி உங்களுக்கு மட்டும் சிரிச்சு மாதிரி தெரியும்? இல்ல, அவர் மகிழ்ச்சியா தான் இருந்தார். ஏன்னா அவர் திரு அமித்ஷா அவர்களை பார்க்க வந்தப்ப, அந்த பூங்கொத்து கொடுத்தப்ப சிரிச்சுட்டே அவர் வரவேற்றது, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தன்னிச்சையாக அவர் செய்யக்கூடியது. அதை நீங்க பார்க்கணும். ஆகையால் அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிச்சு நாம கூட்டணிக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ஐடியா போடக்கூடாதுன்னு என்னுடைய பணிவான வேண்டுகோள். அப்படி ஒன்றும் கிடையாது. ஆழ்ந்த தொலைநோக்கு சிந்தனையோடு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இரு தரப்பும் பாஜகவும் அதிமுகவும் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நிச்சயமா ஒரு நல்ல முடிவை நோக்கி பயணிக்கும். தேர்தலுக்கான ஒரு நல்ல முன்முகாந்திரமா இருக்கு. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணிக்கும் பொழுதுதான் ஆளும் அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியும். அந்த பணிகள் தொடங்கி விட்டதாக நம்ம பார்க்க வேண்டும். தமிழகத்தில் விரைவில் தேர்தல் இருக்க, இன்னும் 10 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணிகள் ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சதா, தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சதா நான் ஃபீல் பண்ணுறேன். இதை நீங்கள் நம்ம நேற்று அப்படிங்கிற அந்த ஒரு நாளில் இல்லாமல் ஒரு 17 நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த கதையை ஆரம்பிச்சோன்னு வைங்களேன். எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார் இல்லையா? அப்பயே நான் சொல்லியிருந்தேனே, நான் பத்திரிகைகளுக்கு அன்னைக்கே சொல்லியிருந்தேன், அதிமுக பாஜக கூட்டணி விரைவில் ஏற்படும் அப்படின்னு தெளிவா நான் சொல்லியிருந்தேன். நீங்க தெளிவா சொன்னீங்க இல்லையா? எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லல. அவர் டெல்லி போய் இறங்கணும்னா அவர்கிட்ட மைக்கை நீட்டி கேட்கறாங்க, இங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க, அமித்ஷாவை பார்க்க போறீங்களான்னு. அமித்ஷாவை பார்க்கலாம் வரல, எங்க கட்சி ஆஃபீஸ் இங்கே ஓப்பன் பண்ணிருக்கோம், கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தோன்றாரு. அப்புறம் ஈவினிங் போய் அமித்ஷாவையும் பார்த்தார். பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கூட்டணியை பத்தி எல்லாம் பேசல, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, அதை பத்தி நான் உள்துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தேன், அதுக்கு பிறகு போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்பாக பேசணும், கூட்டணியை பத்தி பேசலன்றார். ஆனா 17 நாள்ல கூட்டணி இங்க அறிவிக்கப்பட்டுருச்சு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பத்தி பேசவே இல்லைன்றாரு. அன்னைக்கும் பாஜக இருந்து நீங்க தான் தெளிவா சொல்லியிருக்கீங்க, அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்படும். அப்போ நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்திருக்கீங்க, அவர் வேணான்னு இருந்திருக்காரு. இடைப்பட்ட காலத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அவர் ஆம்டிஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இல்ல, அதெல்லாம் கிடையாது. அவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கான ஒரு விஷயத்தை அகற்றணும். அதே நேரம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியுது. அதனால்தான் திரு அமித்ஷாஜி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் சரி பண்ணோம்னா எதிர்கட்சிகள்லாம் ஒருங்கிணையணுங்கிற ஒரு மையப்புள்ளிக்கு அவர் சேர்ந்திருக்கிறாரு. இல்ல மேடம், அததான் அப்படி பார்க்கணும். அதுல ஏன் ஒரு பிரிவினையை போட்டு, அதுல ஏன் ஒரு அலசலை? நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் இஷ்யூக்குள்ள போகாம சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ்குள்ள இருக்கீங்க. அது முடிஞ்சு போன விஷயம். இப்ப கூட்டணி அறிவிக்கப்பட்டாச்சு, இனிமே அடுத்த கட்டத்துக்கு நாம நகரணும். அதுதான் ஆரோக்கியமான விவாதம். நீங்க இதுல எதுவுமே நடக்கலன்னு சொல்லல, மைனர் இஷ்யூஸ். அப்ப அங்க ஏதோ ஒண்ணு நடந்துருக்கு. ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து எதிர்கட்சிகள் ஓரணியில திரண்டு கூட்டணி வைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஒரு அரசியல் அப்படிதான் நடக்கும். ஒரு ஆளுங்கட்சி பலமா இருக்கு. நடந்தது என்ன, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்கிட்டே போகுது, ஊழலின் அச்சாரம் அதிகமாயிட்டே போகுது, டாஸ்மாக் போன்ற விஷயங்கள்.
தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரித்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. கிரைம் ரெக்கார்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. எந்த கட்டுக்கோப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழக மக்களை வஞ்சிச்ச ஒரு சூழ்நிலை இன்னும் தீவிரமாயிட்டே போகுது. அதனால இந்த இஷ்யூஸ் அவர் ரொம்ப தெளிவா தன் மனதில் ஏந்தி கொண்டு திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்ட்டு இத்தனை நாட்கள் அவங்க குறைந்த நாட்களே தான் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த இஷ்யூஸுக்கு ஒரு விடை காணணுங்கிறதுல எல்லா எதிர்கட்சிகளும் தெளிவா இருக்காங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மீண்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், எல்லா எதிர்கட்சிகளும் ஒரே அணியில் நின்று போராடுவார்கள். இதுவும் நடக்க போகுது. என்னோட இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க மீண்டும் ஒரு முறை அடுத்த பேட்டியில என்ன கேட்பீங்க. நீங்க எல்லா எதிர்கட்சிகள் யாராரு வர்றாங்க அப்புறமா யாராவது ஒரு எதிர்கட்சி மட்டும் வரமாட்டாங்க, மிச்சம் எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. ஏதோ ஒரு பிளான்ல இருக்கீங்க, அதை பத்தி நான் அப்புறமா கேட்கிறேன். இந்த 17 நாளுக்குள்ள என்ன நடந்ததுன்றது நீங்களே சொல்றீங்க மைனர் இஷ்யூஸ். அப்ப எங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. கூட்டணி வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம். ஆனா அந்த கூட்டணிக்கான முகாந்திரங்கள் என்னவா இருந்தது, அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சியில் இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அவங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் பண்ணாங்க. பாட்னால முதல்ல கூட்டம் போட்டு பேசினாங்க, அதுக்கு பிறகு பெங்களூர்ல கூட்டம் போட்டு பேசினாங்க, இதெல்லாம் நடந்தது. ஆனா இங்க பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே ஆபீஸை பார்க்க போறேன் டெல்லி கிளம்பி போனார். 3 கார் மாதிரி திடீர்னு அமித்ஷா வீட்டுல போய் நின்னார். அங்க போயிட்டு வெளில நாங்க கேட்டப்ப என்ன சொன்னார்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேச போனேன், கூட்டணியை பத்தி பேசுறேன்னார். அடுத்த 17வது நாள்ல எடப்பாடி பழனிசாமி மேடையில வச்சுட்டு அமித்ஷா அறிவிக்கிறார், என்டிஏ கூட்டணி இங்க அறிவிக்கப்படுது. அதிமுக பாஜக 2026 ஒரு விஷயத்தை முடிச்சிடறேன், சேர்ந்து நாங்க தேர்தலை சந்திக்க போறோம், கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்றதையும் அமித்ஷா அறிவிக்கிறார். இந்த 17 நாள்ல என்னதான் பண்ணீங்க எடப்பாடி பழனிசாமி? நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கல. திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்துட்டு போன பிறகு அன்றைய தினமே தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் அமைக்கப்பெற்று ஆட்சி அமைக்கும், தேர்தலை சந்திக்கும் தெளிவா அவர் வந்துட்டு போனோடனே சொல்லிட்டாரு. நான் கேக்குறது நீங்க சொல்றது ஒண்ணுதான். அதனால நான் கேக்குறது நீங்க சொல்றது ஒண்ணுதான். நீங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் என்ன பண்ணி ஸ்டாண்ட மாத்துனீங்க? இப்போ சொல்லி முடிச்சிடுறேன். இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவும் பாஜகவும் இன்னும் பல கட்சிகள் இணைந்து எடுக்கக்கூடிய முடிவு இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, நல்லா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதைதான் நீங்க பார்க்கணும். இதுல ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு 17 நாட்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இதை இப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க. இதுதான் உண்மையும் கூட. இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஷார்ட் பீரியட்ல உடனே டிசைட் பண்ணி முடிக்கிறாங்க. 10 monthsல இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு இது கரெக்டான டைம். இப்ப இருந்து ஆரம்பிச்சாதான் அந்த 10 மாத தேர்தலை சந்திக்க முடியும். அதை கரெக்டா பிளான் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே திரு அமித்ஷாவின் வருகையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய முடிவும் ஒருங்கிணைந்து சென்று ஒரு நல்ல முடிவை எட்டி இருக்கிறார்கள். இல்ல மேடம், எனக்கு ஏன் இன்னும் சந்தேகம் வருதுன்னா, ஒரு சந்தேகமும் இல்ல இருங்க சந்தேகம் இருக்கு. அமித்ஷாவும் ஸ்ட்ராங்கா இருந்தார், விஜயதரணியும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அமித்ஷாவை பார்த்துட்டு எடப்பாடி கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? 2019 நாங்க எப்ப கூட்டணி அறிவிச்சோம், இப்படி செய்தியாளர்கள் பார்த்து கேட்கிறார். 2019 நாங்க எப்ப கூட்டணி அறிவிச்சோம்? பிப்ரவரி மாசம் அறிவிச்சோம். இப்ப என்ன எலெக்ஷனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு, எதுக்கு இப்ப கூட்டணி அறிவிக்கணும் அப்படின்னு அதுக்குள்ள என்ன அவசரம்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமியை என்ன பண்ணி பங்குனி உத்திரத்துல கூட்டணி அறிவிக்கிறதுன்ற அந்த முடிவுக்கு அவர் நகர்த்தினீங்க. நல்ல நாள், அதனால அன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. அப்படி எடுத்துக்கங்க. அப்படி பார்த்தா நல்ல நாள் இல்லையா? அதனால அவருக்கும் அது உகந்த நாள், எடப்பாடியாருக்கும் உகந்த நாள், அதனால அறிவிச்சாச்சு. பங்குனி உத்திரம் ரொம்ப நல்ல நாள். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இருதரப்புக்கும் நல்ல நாள். அவர் சொன்னதுபடியே, அவர் சொன்ன இந்த இவ்வளவு நாள் இருக்குன்னு சொன்னார்ல, அதுல அடுத்த தைப்பூசம் வரும். தைப்பூசம் நமக்கு ரொம்ப நல்ல நாள். தைப்பூசம் கூட்டணி அறிவிச்சிருக்கலாமே. ரொம்ப நெருக்கத்துல வந்துரும். அதான் அவர் சொன்னாரு. அவர் பிப்ரவரி சொன்னாரு. நான் இன்னும் ஒரு ஒர்க் பண்ணாதான், இப்பத்துல இருந்தே ஒர்க் பண்ணாதான், எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒர்க் பண்ணாதான் ஆளும் அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியுங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. இதுல நம்ம தெளிவா இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம இப்பத்துல இருந்தே ஒர்க் பண்ணோம்ல, அதனால இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான் பதில். இதுதான். நான் அடுத்ததுக்கு வந்துடுறேன். நீங்க ஏதோ ஒண்ணு நீங்க பதில் சொல்ல விரும்பலன்றது அடுத்ததுக்கு வந்துடுறேன். நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி அறிவிச்சிட்டீங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்றத அறிவிச்சிருக்கீங்க, அவர் தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போற, எல்லாம் அறிவிச்சிட்டீங்க, வெல் அண்ட் குட். ஆனா உங்களே நம்பி 5-6 வருஷமா என்ன நடந்தாலும் பிரதமர் மோடி சொல்றதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் உங்க கூடயே இருந்தார்ல,
நேற்று ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர்கிட்ட பேசுறேன், என்ன சார் நடக்குது, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, தெரியல தம்பி, நாங்க திண்ணையும் இல்லாம தெருவும் இல்லாம நிக்கிறோம் அப்படின்றாரு. இல்ல அவர்கள் விஷயத்திலேயும் ஏதோ ஒரு முடிவு எட்டப்படும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க கவலைப்படல, அவங்க கவலைப்படுறாங்க. 2017 இருந்து பிரதமர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்ச ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு என்னன்னா திண்ணை இல்லாம தெருவும் இல்லாம நிக்கிறோன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை. அவர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லல. ஓபிஎஸ் பக்கத்துல இருக்க ஒருத்தர் சொன்னார். இருக்காது, நீங்க ஓபிஎஸ் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லல. திரு டிடிவியா இருக்கட்டும், திரு ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய விஷயங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்து கொள்ளும். அவ்வளவுதான். நீங்க அதோட நீங்க இதுல புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியா வந்து நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் என்ன அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா 2024 மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நான் அண்ணாமலைன்னு கூட சொல்ல, அன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் அவர் தான் தமிழ்நாடு பாஜக தலைவர். அவர் என்ன சொன்னார்னா, ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதிமுகவினுடைய தலைமை டிடிவி தினகரன் கையில வரும்னு சொன்னார். ஓபிஎஸ் பலப்படுத்துவோம்னு சொன்னார். இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் பிரச்சனை, டிடிவி தினகரன் பிரச்சனை எல்லாம் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம், அதுல நாங்க தலையிடவே விரும்பலன்னு சொல்லிட்டு அமித்ஷா அதை தட்டி விடுறாரு. இது ஓபிஎஸ்க்கு பண்ண துரோகம் இல்லையா? இல்ல ஆக்சுவலா இப்போ வந்து டிடிவி அவர்கள் தனி கட்சியாக அவர் மலர்ந்து வந்துட்டார். அவர் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டும் இருக்கிறார். அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களும் ஒரு தளத்தை உருவாக்கி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதுல எவ்வளவு உண்மை இருக்கு ஆரம்பிக்க சொல்றீங்க? இல்ல, அவர் ஆரம்பிச்சதாக கூட சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆர் அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவர் ஆரம்பிச்சதா இல்ல வேற யாரா ஆரம்பிச்சா எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி இவர்களுடைய நலன்களை பார்த்து கொள்வதில் இருவேறு கருத்து இல்லை. கட்சியின் மேலிடம் நிச்சயமாக பாஜகவும் இது தன் சிந்தனையில் எடுத்துக்கொண்டு சரியான முடிவுகளை எடுக்கும். அதன் பின்னர் தான் விஜயதரணியா இருந்தாலும் அதை பத்தி பேச முடியும். நான் அதை பத்தி தனிப்பட்ட கருத்தும் சொல்ல இயலாது. கட்சி சில முடிவுகள் எடுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி சில முடிவுகளை எடுக்கும். அதன் பின்னர் நிச்சயமாக அவர்கள் நலனும் பாதுகாக்கப்படும். இருவேறு கருத்து இல்லை. அவர்கள் எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது செயல்படும். அதுல மாற்று கருத்து இருக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கூட்டணி தலைவர்கள் முடிவு செய்து அறிவிப்பார்கள். அதற்காக காத்திருப்போம். ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற இடத்துல இருந்து எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிங்கன்னு ஓபிஎஸ் நகர்த்தி இருக்கிறீங்க. இதுல நீங்க இடையில பதில் சொல்லும் போது எல்லா எதிர்கட்சிகளும் இதுக்குள்ள வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? எல்லா எதிர்கட்சி யார் வேணா வரலாங்க. ஒரு ஒற்ற கருத்துடைய அதிமுக இப்போ நேற்றுக்கு அறிவிச்சாச்சு. இதே மாதிரி அவங்க தான் மேஜர் பார்ட்டி. அவங்க தலைமையில தான் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியா இருந்தாலும் அவங்க தலைமையிலான கூட்டணி இது. பிற கட்சிகள் யார் யார் வந்து ஒற்றை கருத்தோடு திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், ஊழலற்ற ஆட்சியை வழங்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு அஜெண்டாவை ஒற்ற கருத்தோடு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஓரணியில் இணைவார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அணியில் இணைவார்கள். அது விரைவில் நடக்கும். அதை நீங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து திமுக வந்து ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற கொள்கையோடு இருக்கிறவங்க தான். நீங்க வந்து எல்லா எதிர்கட்சிகளும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைனையும் வந்து அடுத்து கமா போட்டு சொன்னீங்க. ஒரே ஒரு கட்சியை தவிர எல்லா கட்சியும் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? அந்த ஒருத்தர் யார் வராம போறது? அது நான் அடுத்த பேட்டியில சொல்லலான்னு இருக்கேன். இல்ல, ஒரு ரேபிட் ஃபயர் வச்சுக்கலாம். ஒரு கட்சியா சொல்றேன், அவங்க வருவாங்களா இல்லையா? இல்ல, பாமக இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. யாரோ ஒருத்தர் தான் நான் எல்லாரையும் எதிர்பார்க்கலாம். சீமான் வந்துருவார். எல்லாருமே ஓரணியில் இணையக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா இருக்கிறது. எல்லாரும் அவர் ஒருத்தர் ஒரு கேள்வி இருக்கு. சோ வெளில வைக்க போறது. சோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா விஜய் வெளியில வச்சிட்டு மத்த எல்லாரையும் ஒண்ணா வச்சு திமுக எதிர்க்க போறீங்க. தெரியாது, அஜெண்டா வந்துருச்சு. அப்படி கூட இருக்கலாம். இப்ப நான் உறுதியா சொல்ல முடியாது. ஆன் கேமரா ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டீங்க. உறுதியா சொல்ல முடியாது. ஆன் கேமரா ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டீங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்படி இருக்கலாம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். அது இவ்வாறாக அமைய போகிறது என்பது பின்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் தான் சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. சரிங்களா? அதனால எல்லாத்தையும் சொல்றீங்க. அடுத்து நீங்க கனிமொழியை விமர்சிச்சு வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுல இருந்து திமுக தரப்புல இருந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்து அடகு வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு வாரத்துக்கு இல்லை, இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னும் வந்து ஒரு 2 மணி நேரத்துல எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் அதிமுக ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க நீட் தேர்வு தொடர்பா. ஆனா நேத்து வந்து அமித்ஷா
ஐடிசில வச்சு சொல்றாரு, நீட் தேர்வு விவகாரத்தை வந்து திமுக எழுப்பி இருக்கிறதே இங்க இருக்கிற கோர் இஷ்யூஸ்ல இருந்து மக்களை திசை திருப்புறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி. அதிமுக இன்னைக்கு போராட்டம் நடத்துது, நேத்து வந்து மக்களை திசை திருப்பதான் நீட் விவகாரம் சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாருன்னா இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய கொள்கை, தமிழ்நாட்டினுடைய பேச்சுக்கு, தமிழ்நாடு வந்து எந்த விஷயத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கோ அதுக்கு எதிர்நிலை நிக்கிறது தானே. இன்னைக்கு அதிமுக ஒண்ணு பேசி அத நேத்தே அமித்ஷா மறுத்துட்டாருன்னா நீங்க முரண் தானே, கூட்டணியில முரண். ஒரே நான் ஒரு கேள்வியும் கேட்டுட்டு பதிலையும் சொல்ல விரும்புறேன். அதாவது இன்னைக்கு வந்து நீட் தேர்வை பொறுத்தவரை இவங்க ஒரு நிலைப்பாடை ஆளும் திமுக தான் எடுத்திருக்காங்க. எல்லா கட்சிகளும், அதாவது பாஜக, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு, எல்லாரும் இந்த முடிவை எடுத்தாங்க, அஜெண்டால பயணிக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. அதிமுக அந்த அஜெண்டால இருக்கலாம், ஆனால் அதிமுக அதை பற்றிய நிலைப்பாட்டை அதிமுக தான் சொல்லணும். இல்ல மேடம், அதிமுக அத பாஜக சொல்லக்கூடாது. இல்ல பாஜக சொல்லக்கூடாது. அதே நேரம் பாஜகவை பொறுத்தவரை நான் சொல்லிடுறேன், பாஜகவை பொறுத்தவரை இன்னைக்கும் காங்கிரஸ் வந்து நீட்டை கொண்டு வந்துச்சு, ஒரிஜினலா கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். இன்னைக்கு அவங்க ஒண்ணும் எதிர்க்கிற மாதிரி தெரியல, பெரிய சப்ஜெக்ட், அவங்க ஒண்ணும் எதிர்க்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி தேசிய கட்சிகள் நீட்டை எதிர்க்க மாட்டாங்க, அந்த வரிசையில பாஜகவும் எதிர்க்காது. காரணம், நீட்டை பொறுத்தவரை இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து அதுல பலன் பெற்றுட்டு இருக்காங்க. கோச்சிங் சென்டர்ஸ் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, அது வரன்முறைப்படுத்தக்கூடிய ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய தரப்பு வாதமும் இருக்கு. ஸோ அதையும் நான் இப்போ சொல்கிறேன், அதை அந்த ரெகுலேஷன் வரும்பொழுது அது சரியாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இன்னொன்று, இப்போ நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, டாஸ்மாக் ஊழல் வந்து தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற டாஸ்மாக் ஊழலை இன்னைக்கு என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதோட என்கொயரியை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த உயர்நீதிமன்றமே அதை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க தமிழ்நாடு அரசு. இன்னைக்கு அந்த வகையில் ஒரு பெரிய பல லட்சம் கோடி ஊழல் என்பது இன்னைக்கு அதை அந்த ஊழல் சமாச்சாரத்தை மறைக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோடு இந்த நீட் விவகாரம், மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு என்ற இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை கையில் எடுத்துக்கிட்டு திமுக வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில யாரும் கூட பேசுறது இல்லை, திமுக மட்டுமே, வேற யாரும் கூட, மற்ற யாரும் இதை பத்தி சப்ஜெக்ட்ல தொடரதே இல்லை. ஆகையால நான் சொல்ல வர்றதெல்லாம் என்னன்னா, திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி வெறும் திசை திருப்புவதற்காக நீட் விவகாரத்தை பயன்படுத்துவது, தொகுதி மறுசீரமைப்பை பயன்படுத்துவது, மும்மொழி கொள்கையை எடுத்து எந்த நேரத்துல எது அதை பத்தின தொகுதி மறுசீரமைப்பு இன்னும் அறிவிப்பே வரல, அதுக்கு முன்னாடி இவங்க கையில எடுத்துக்கிறாங்க. திமுக திசை திருப்புதுன்னு மும்மொழி கொள்கை பத்தி டிஸ்கஷனே கிடையாது, அதுக்கு முன்னாடி கையில எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? திசை திருப்புவது தானே. ஒரு நிமிஷம், திமுக திசை திருப்புதுன்னு சொல்லி நான் கேட்ட கோர் கொஸ்டினுக்குள்ள வராம நீங்க திசை திருப்பிட்டீங்க. கிடையாது. அதிமுகவுக்கு நீட் விவகாரத்துல ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. 2014 அதிமுகவோட ஸ்டாண்ட் நீங்க அதிமுக கிட்ட கேளுங்க. இருங்க அதிமுகவோட ஸ்டாண்ட் அவங்க பலமுறை சொல்லிட்டாங்க. 2014 மக்களவை தேர்தல் அறிக்கை, 2016 சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை, 2019 மக்களவை தேர்தல் அறிக்கை, 2021 சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை, 2024 மக்களவை, இந்த 5 தேர்தலையுமே அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வுக்கு எதிரான வாக்குறுதி இருக்கு. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் அதிமுக எடுக்கும்னு சொல்லியிருக்கு. ஆனா பாஜக நீட் தேர்வு வந்து ரத்து பண்ண மாட்டோம், நீங்க சொல்றீங்க நீட் தேர்வு ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு முரண் இருக்கு இல்லையா? நீட் தேர்வை பொறுத்தவரை நிச்சயமாக அதற்குண்டான வழிவகைகள், அதை எப்படி சரி செய்வது, இன்னும் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா எப்படி மாத்துறது, இதுக்கெல்லாம் சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பாங்க, அதெல்லாம் வரும். அதே மாதிரி அதுக்குண்டான ஆய்வுகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஆகையால கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்க பதில்ல இருந்த இன்னொரு கேள்வி, நீங்க வந்து டாஸ்மாக் ஊழல் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி மேல சிபிஐ விசாரணை வைக்கணும்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தப்போ இங்க நீட்டுக்கு எதிராக பேசப்பட்டது. எல்லா காலகட்டங்கள்லயுமே நீட் எதிர்ப்பு தொடர்பாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க நீட் இன்னைக்கு நேற்று எதிர்க்கல. நீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் 2010 கொண்டு வரப்பட்டதுல இருந்தே அதை எதிர்த்து தமிழ்நாடு பேசிட்டு இருக்கு. அதுல அதிமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, பாஜகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இதை பத்தி நீங்க எந்த நிபந்தனையுமே வைக்காம, ஏன்னா போன வாரம் சட்டப்பேரவையில பேசும்போது முதலமைச்சர் சொல்றாரு பாஜக கூட கூட்டணி வைக்க போறீங்கல்ல, நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுங்க, கூட்டணி வைக்கிறோம் நிபந்தனை வைப்பீங்களான்னு சொல்லி அதிமுக பார்த்து கேட்கிறாரு. நீங்க எந்த நிபந்தனையுமே இல்லாம அதிமுக கூட்டணியில போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. காங்கிரஸ்க்கு அஜெண்டா என்னன்னு கேட்டீங்களா? அவங்களுக்கு நீட் தேர்வு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா
விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுப்போம்னு ராகுல் காந்தி சொன்னாரா இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப செஞ்சாங்களா? அவன் செஞ்சாங்க. எங்க செஞ்சாங்க? 2010 காங்கிரஸ் ஆட்சியில இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட, அப்ப அதுக்கு பேர் நீட்டு கிடையாது, செட் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதுல விருப்பப்படாத மாநிலங்களுக்கு இதுல இருந்து விலக்கு இருக்கு அப்படின்ற சரத்து இருந்தது. நீங்க காங்கிரஸ் தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இருந்தது. இப்போ அதான் சொல்றேன், காங்கிரஸ் அந்த ஸ்டாண்ட்ல இருக்கு. ஆனா திமுகவுடைய ஸ்டாண்டும் காங்கிரஸுடைய ஸ்டாண்டும் ஒண்ணு, அதிமுகவுடைய ஸ்டாண்டும் பாஜகவுடைய ஸ்டாண்டும் ஒண்ணா அப்படிங்கிற கேள்விதான் இங்க முக்கியம். அது ஒன்னா இருந்தாலும் ஒன்னா இல்லைனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒருங்கிணைந்து பயணிப்பது வேற பல அஜெண்டா இருக்கு. இது ஒண்ணு மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய அஜெண்டா இருக்கு. ஊழலை அகற்றுவதற்கான ஒரு அஜெண்டா, மெயினான அஜெண்டா. அப்படி அந்த அஜெண்டால பயணிக்கக்கூடிய ஒரு தேர்தல் இது மாநிலத்திற்கான ஒரு தேர்தல். அதற்குண்டான நடைமுறைகள் நிச்சயமா பின்பற்றப்படும். தேசியத்திற்கான தேர்தல் வரும்பொழுது நீட்டை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இந்த ஊழல் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க, நேற்று அமித்ஷாவும் சொன்னார். இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். ஊழலை ஒழிக்கிறோம், ஊழலுக்கு எதிரான கூட்டணி இதை சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் 2 முறை ஊழலுக்காக பதவி இழந்தவர், ஒரு முறை சிறைக்கு போனவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா தலைவராக இருந்த அதிமுக கூட கூட்டணி வச்சு நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க. இந்த கூட்டணி தான் ஊழல் கூட்டணி அப்படின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏதாவது ஒண்ணு சொல்லிதானே அவர் சொன்னது ஃபேக்சுவல் இல்ல, அவர் சொன்னது ஃபேக்சுவல் இல்ல. அதாவது ஜெயலலிதா 2 தடவை ஜெயிலுக்கு போனாங்க, 2 தடவை பதவி இழந்தாங்கன்றது உண்மையா? பதவி இழந்தாங்கன்னா அது கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப இல்ல, கன்விக்ட் ஆகி ஒரு தடவை இழந்தாங்க 2014. அதாவது அதுக்கு மேல மேல்முறையீடு பண்ணப்பட்டது. அப்புறம் அவங்க கடைசி ஜட்ஜ்மெண்ட் வரதுக்குள்ள அவங்க இறந்துடுறாங்க. ஆனா ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு? அவங்க குற்றவாளி தான் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு. அவங்க உயிரோட இருந்திருந்தா அதுக்கு மேலயும் அதை அடுத்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கூட எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த கேஸ. ஈவன் அது கூட நடந்திருக்கும். அதுக்கு நீங்க வேற ஒரு அரசியல் உடைக்கிறீங்க. அதுக்கு நீங்க வேற ஒரு அரசியல் உடைச்சீங்க. அவங்களுக்கு அந்த அவகாசம் இல்லாம போயிருச்சு. அதான் மேடம், நீங்க வேற ஒரு அரசியல் உடைச்சிட்டீங்க. அம்மையார் அவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு இல்ல, அவர் மரணிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வழக்கை பத்தி பேசுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு ஊழல் வழக்கா கருதுறதும் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில அது அவங்க காலகட்டத்தோட முடிந்து போன விஷயமா நாங்க பார்க்கிறோம். ஆகையால இனி தமிழகத்திற்கு இனி அமையக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான இந்த அதிமுக தமிழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணித்து அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து பயணித்து தேர்தலை பாஜகவோடு இணைந்து சந்திக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு உண்டான முகாந்தரத்தை நாம பார்க்கணும். இங்க ஊழல் என்பது தற்பொழுது டாஸ்மாகில் 1 லட்சம் கோடி தாண்டிய ஊழல் நடந்திருக்கு. அதற்குண்டான கோப்புகள்லாம் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த விஷயத்துக்கே பேச வரமாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில நடந்திருக்குங்கிறத பத்தி நீங்க பேசவே வரமாட்டேங்கிறீங்க. இந்த கூட்டணியில குறை கண்டுபிடிக்கிறதுலயே இருக்கீங்களே தவிர இத பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. யூனியன் கவர்மெண்ட் உங்ககிட்ட தான இருக்கு, நடவடிக்கை எடுங்க. ஈடி இருக்கு, நடந்துட்டு இருக்கு, நடவடிக்கை எடுங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஈடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஈடியினுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன? ஈடி பதிவு செஞ்ச வழக்குகளினுடைய கன்விக்ஷன் ரேட் 6.42 2019 இருந்து 2024 வரைக்கும். நிறைய பேரை புடிச்சு உள்ள போடுங்கங்கறீங்க. இல்ல நீங்க புடிச்சு உள்ளலாம் போடுறீங்க. அது எதுவுமே அது எதுவுமே சார்ஜ் ஷீட்டா மாற மாட்டுது, அவங்களுக்கு தண்டனை கிடைக்க மாட்டுது. எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் பிளாக்மெயிலிங்கோட முடிஞ்சு போகுது. அதெல்லாம் கிடையாது, அது கொஞ்ச நாள் எடுக்கும். இல்ல மேடம், இப்போ நீங்க ஒரு டைம் எடுக்கும். எல்லா விசாரணையும் முடிந்த பிறகு ஒழுங்கான கோப்புகள் உங்களுக்கு தெரியும், கிரைம் சைடுல எப்பயுமே கொஞ்சம் டிலே இருக்கும். ரொம்ப ஸ்பீடா நகராது. அதோடைய அவகாசத்துக்கு ஏற்றாற் போலதான் நகரும். வழக்குகள் ரொம்ப ஸ்பீடா நடந்துச்சுன்னா தண்டனைகள் சீக்கிரமா வழங்கப்பட்டு சீக்கிரமா தெளிவும் ஏற்படும். அதுல இருவேறு கருத்து இல்லை, எனக்கும் அதுல ஒற்ற கருத்து இருக்கு, சீக்கிரமா எல்லாம் நடந்து முடியணும்னு. ஆனா கோப்புகளை கலெக்ட் பண்றதுக்கும் அதுல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றதுக்கும் நிச்சயமா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப அந்த லெவல் வந்துருச்சு. இப்ப உயர்நீதிமன்றத்துல அந்த விசாரணை அவங்க கைடன்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இனிமே ஸ்பீடா நடக்கும் அதெல்லாம். இப்போ நீங்க ஒரு கரெக்டான இடத்துக்கு நகர்ந்தீங்க. ஜெயலலிதா காலத்தில் நடந்ததை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்? ஓகே, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களை பத்தி பேச வேணாம், ஃபைன். 2018 செப்டம்பர்ல அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தார். இங்க ஒரு ஊழல் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் இங்க பேசினார். அன்னைக்கு இங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரை பக்கத்துல வச்சுட்டு தான் சொல்றாரு இங்க ஊழலை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது முரணா இல்லையா? ஒரு ஆக்சி முரணா உங்களுக்கு தெரியலையா? அது ஆமா, ஊழல் எப்ப நடந்தாலும் அது கேள்வி கேட்கணும் தான். ஊழல் இருக்கிற ஆட்சி அகற்றப்பட வேண்டுங்கிறது இருவேறு கருத்து இல்லை. இப்போ அப்படிப்பட்ட ஊழலை ஏற்கனவே திமுக செய்ததன் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு திரு அமித்ஷா அவர்கள் பேசினார். பக்கத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தான் பேசினாங்க. இன்னைக்கு அதோட நிலைப்பாட்டுல மாற்றம் இல்ல. நான் பேசுனது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. 2018 செப்டம்பர்ல இங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா இங்க ஊழல் ஆட்சி நடக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை குற்றம் சாட்டினாரு.
அந்த ஆட்சியை திரும்ப கொண்டு வர்றதுக்கு தான் நீங்க 2021 அவங்க கூட கூட்டணி வச்சீங்க. இப்போ நேத்து அதே எடப்பாடி பழனிசாமியை பக்கத்துல வலது பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஊழல் ஆட்சி அகற்றுவோம்ன்றாரு. ஒரு ஆக்சிமோரான தெரியல அவங்களுக்கு. இல்ல அப்படி முரணா இல்ல. அவர் திமுக ஆட்சியை குறிப்பிட்டு தான் பேசுன்னு தான் நான் கருதுறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்பயும் திமுக நேத்து யாரை குறிப்பிட்டு பேசினாரு? திமுக ஆட்சியை தான் குறிப்பிட்டு பேசுறேன். எனக்கு புரியல மேடம். திமுக இங்க முதல்ல ஏற்கனவே முந்தைய ஆட்சியில் நடந்த விஷயங்களை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும் போதும் நீங்க திமுக ஆட்சியை தான் குற்றம் சொல்லி பேசுவீங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போதும் திமுகவை தான் குற்றம் சொல்லி பேசுவீங்க. எனக்கு புரியல. அப்படிதான் சொல்லி இருக்காரு. அதுதான் கரெக்டும் கூட. இல்ல நீங்க எனக்கு அதான் புரியுது. சரி, உங்களுடைய புரிதல் நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். எனக்கு உண்மையிலேயே இது புரியல. புரியாம தான் அடுத்த கேள்வி மறுபடியும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க, புரியும். நான் புரியாம அடுத்த கேள்வி நகர்ந்து போறேன். விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். ஏற்கனவே வந்து திமுகவை ஒரு மறைமுக கூட்டணிக்கு வந்து பாஜக ரெடி பண்ணிருச்சு, இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. எங்க கூட்டணியில வந்து விஜயை தவிர எல்லாரும் வருவாங்க அப்படின்னு. இது விஜயை தவிரனா திமுகவையும் சேர்த்தா? இல்ல, திமுக எப்படி வரும்? இல்ல, விஜய் அதான் சொல்றாரு. இப்ப நீங்களும் திமுகக்கு எதிரான விஜயோட நிலைப்பாடு அது. அவர் அதிமுகவும் எதிர்க்கிறார், திமுகவும் எதிர்க்கிறார், பாஜகவும் எதிர்க்கிறார், எல்லாரையும் எதிர்க்கிறார். அவரு கூட்டணியாவே நிக்க அவர் விரும்பல போல் இருக்கு. அவர் எந்த கூட்டணியிலையும் வரணும்னு விரும்பல. அவர் தனி ஆவர்த்தனம் பண்ணணும்னு நினைக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி இல்லாத தனி ஆவர்த்தனம் பண்ணி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்பது இன்னைக்கு கிடையவே கிடையாது. சாத்தியமே இல்லை. கடந்த 50 ஆண்டு காலத்துல அது வரலாறுலே இல்லாத ஒரு விஷயம். ஆகையால் விஜயால் என்ன சாதிக்க முடியும்னு எனக்கு தெரியல, சந்தேகமா தான் இருக்கு. அது அவருடைய முயற்சி, தப்பு இல்லை. ஒரு புதிய கட்சி உருவாக்கி இருக்கிறாரு, அவருடைய முயற்சியை எடுத்து பார்க்கிறாரு, அது தவறு கிடையாது. நம்ம அதை வந்து அவரை சங்கடப்படுத்தவும் வேண்டாம், அவரால் முடியாதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். அவரோட முயற்சி எடுத்து பார்க்கட்டும் தான் நம்ம சொல்லணும். இல்ல, திமுக இவ்வளவு காட்டாம விமர்சிச்சீங்க. விஜய் வந்து நீங்க உங்க எதிரி கூட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. அவர் இவ்வளவு சாஃப்டா டீல் பண்றீங்களே. அவரை நீங்க இனிமே அவர் களத்துக்கு வந்து நிரூபணம் ஆன பிறகுதான் அவரை கூடுதலா விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் சில செயல்பாடுகளை செய்த பிறகுதான், அவர் சில செயல்பாடுக்குள்ள வந்த பிறகுதான், அவருடைய கருத்துக்களை இன்னும் வலிமையா அவர் வைக்கும் பொழுதுதான் அவரை பத்தின விமர்சனங்களை நாம சொல்ல முடியும். இல்ல மேடம், அதுவரை அவரை பத்தி விமர்சனம் சொல்ல வேண்டிய அவசியம். அமித்ஷா வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு நாங்க இந்த கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல 10 ஊடகங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டார். அவரு பாஜகவினுடைய கிரெடிபிலிட்டி வந்து கேள்விக்குள்ளாக்குறாரு. நீங்க திமுக கூட மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கீங்க, இதுக்கு மேல அவர் என்ன பண்ணுவார்? அவர் நீங்க காட்டாம விமர்சிப்பீங்க. இல்லையே, அதுதான் ஒரு கட்சி, விஜய் தலைமையிலான கட்சி எல்லாரையும் எதிர்க்கும் போது அதோட ஸ்டாண்ட் எடுத்து தானே ஆகணும். அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து அது, அதனால அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்படித்தான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி ஒரு பெரிய அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை பண்ணதான் நான் பார்க்கல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அவரோட கட்சி எடுத்த ஸ்டாண்டுக்காக அவர் நிற்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு விமர்சனத்தை அளிச்சிருக்கார். அதுக்கு மேலே அதுக்கு வேற எந்த கிரெடிபிலிட்டியும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரிகம் தொடர்பாக வந்து நான் உள்ளபடியே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது. ஒரு கடைசி கேள்வி, அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டீங்க, இந்த கூட்டணி வந்து ஃபீல்டில் வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்குமா? ஏன்னா விஜய் வந்து சொல்லியிருக்காரு, ஏற்கனவே 2 முறை தோத்து போன ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கூட்டணியை எதிர்த்து நீங்கள் வெற்றி பெற்றவர், அதிமுக பாஜக கூட்டணி எதிர்த்து நீங்கள் வெற்றி பெற்றவர். அப்படிங்கும்போது இந்த கூட்டணி ஃபீல்டில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா மாற்றத்திற்கான ஒரு பார்வை இதில் இருக்கும்னு என்னுடைய புரிதல். கடுமையான ஊழலும் இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து கிரைமு, சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிச்சயமா மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை அறுவடை செய்கிற இடத்துல கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்து பயணித்தா நிச்சயமா அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அதில் இருவேறு கருத்து இல்லை. உங்களுடைய இணையும் கருத்து வரைக்கும் நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.